கடலியல் சம்பந்தமாக திருக்குரான் சொல்கிறது, சூரா ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 53, அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று மிக்க இனிமையும் சுவையும் உள்ளது, மற்றொன்று உப்பும் கசப்புமானது. இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். இதே கருத்தை திருக்குரான் சூரா அர்-ரஹ்மானில் அத்தியாயம் 55 வசனம் 19 மற்றும் 20, மர்ஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸுஹ் லா யப்கியான். இரண்டு வகையான நீர்மங்கள் ஒரே கடலில் அருகருகே இருந்தாலும் அவை கலக்க முடியாத ஒரு தடை உண்டு. ஆகவே அந்த காலத்தில் திருக்குரான் விரிவுரையாளர்கள் இது என்னவென்று வியப்பில் ஆழ்ந்தார்கள். இரண்டு நீர்மங்கள் சந்திக்கின்றன, இரண்டு வகை உண்டென்று அவர்களுக்கு தெரியும். ஒரு வகை உப்பு, இன்னொன்று இனிப்பு. ஆனால் இவை சந்திக்கின்ற போதும் இவை கலக்காமல் தடுக்கின்ற அந்த தடுப்பு என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. சமீபத்தில் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு வகை தண்ணீர் இன்னொரு வகை தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது, அதாவது உவர் நீர் நல்ல தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது தன்னுடைய சேர்ம தன்மைகளை இழந்து அது கலக்கின்ற தண்ணீரின் தன்மையோடு ஒன்றித்து விடுகின்றது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கலக்கல் நடைபெறுகின்ற அந்த குறிப்பிட்ட வட்டத்தை தான் இன்றைய விஞ்ஞானிகள் இடைநிலை ஒருங்கிணை வட்டம் என தெளிவுபடுத்தியுள்ளனர். இதைத்தான் நமக்கு திருக்குரான் பர்ஸக் என்று சொல்லியிருக்கிறது, அதாவது பார்க்க முடியாத தடை. யோசித்து பாருங்கள், கடலியல் விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் பதிவு செய்துள்ளது. உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன, ஆனால் அது கலப்பதில்லை. ஏனென்றால் பார்க்க முடியாத தடை, அதாவது பர்ஸக் என்று ஒன்று இருக்கின்றது. இன்று இதை நாம் நம் கண்களாலேயே பார்க்க முடியும். தென் ஆப்பிரிக்காவில், ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள கேப்டவுன் நகரத்தை ஒட்டிய நன்னம்பிக்கை முனை என்று சொல்கிறோமே, அந்த இடத்தில் கடலில் இந்த விந்தையை நாமே பார்க்கலாம். உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன, அதை தடுக்கின்ற தடுப்பை நாமே பார்க்கலாம். அவை சந்திக்கின்றன, ஆனால் கலப்பதில்லை. இதே போன்ற ஒன்றை நாம் எகிப்திலும் பார்க்கலாம். நைல் நதி மத்திய தரைக்கடலில் விழுகின்ற பொழுது, நல்ல நீர் உவர் நீரில் விழும் பொழுது. இன்னொரு சிறந்த உதாரணம் வளைகுடா நீரோட்டம். மெக்சிகோ வளைகுடாவில் ஆரம்பித்து அமெரிக்க கிழக்கு கடலோரம் வழியாக சென்று ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரையை அடைகிறது. ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி வருகிறது. அந்த இடத்தில் கப்பலில் பயணித்தால் ஒரு புறத்தில் இருக்கும் தண்ணீரையும் மறுபுறத்தில் இருக்கும் தண்ணீரையும் எடுத்து பார்த்தால் ஒரு புறத்து தண்ணீர் இனிப்பாகவும் இன்னொன்று உப்பாகவும் இருக்கும். இந்த இரண்டு தண்ணீருக்கும் இடையே உள்ள தட்ப வெப்ப